அவளுக்குள்ளே டீப்பில் வரும்போது அவள் என்ன பண்ணுவாள், நான் உனக்காக எங்கள் அம்மாட்ட சொல்லி உனக்கு ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணுறேன்பா, நீ பாடகன் தானே, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு அப்பாட்ட சொல்லி அம்மா அரேஞ்ச் பண்ணிவிடுவான். அவன் அப்பங்காரன் என்ன பண்ணுவான்னா, என்னோட ரெக்கார்ட் ஷாப்புக்கு வந்துட்டு, நீ வந்து என்னோட பொண்ணை லவ் பண்ணுறியா கேட்பான். ஆமாம். எவ்வளோ லவ் பண்ணுறியா கேட்பாரு. நீ மேகியை லவ் பண்ணுற, எவ்வளோ லவ் பண்ணுற. மியூசிக்காக மேகியாக கேட்கும்போது சொல்லுவான், எனக்கு மியூசிக் தான் பிடிக்கும், மேகியை போடம்பா. அந்த அளவுக்கு அவனோட லவ்வை வந்து அவன் சொல்லிவிடுவான். அது வந்து பியூட்டிஃபுல், அவளுக்கும் டச் ஆகும், இவனுக்கு டச் ஆகும். ஸோ சான்ஸ் கொடுத்துருவான். அந்த சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச சீனை ஃபுல் க்ரௌடு இவன் ரெடி ஷோக்கு. ஆனால் மினிஸ்டருக்காக வெயிட் பண்ணுவாங்க. மினிஸ்டர் வரான் லேட்டாகி ½ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஆள் வருவான். வந்த உடனே அந்த ஆள் வந்து மரியாதையே கொடுக்காம அந்த கதையை டீ கொண்டாட, என் டிரைவருக்கு சாப்பாடு கொடுறா, இது பேசிகிட்டே இருப்பான். இவன் இரிட்டேட் ஆகி ஃபைனலாக எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு நான் பாட போறேன்னு சொல்லி ஜனகணமன பாடிடுவான். எல்லாரும் எழுந்து நின்றுவாங்க, ஜனகணம் பாடிட்டு போயிடுவான். அது டென்ஷன் ஆகிடும் அம்மாவுக்கு. எல்லாரும் முன்னாடி அவமானம் எடுத்துன்னு அவளுக்கு. மேகிக்கு ரொம்ப கோவம் வரும். ஹவு கேன் யூ டூ தட்? உன்னோட ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டில் உனக்கு ஒரு பேஷன்ஸ் இல்லை. நான் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லி வாங்கி 2 பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டை வரும் வீட்டுக்கு. அப்போ கரெக்டாக அந்த பழைய ஹவுஸ் ஓனர் வேறு வந்திருப்பான் அந்த மேரேஜுக்கு. அவன் சொல்லிடுவான், சார் அவன் வந்து அப்பா வந்து சாவடிச்சவன், அம்மா பஜாரி சொன்னோட மதர் கேரக்டர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான். வீட்டுக்கு போய் கண்ணா பின்னா அந்த பொண்ணை அம்மா அப்பா திட்டிடுவா, இப்படி ஆகிடுத்தேன்னு அவளுக்கு ரொம்ப ஃபீலிங். அவளுக்கு வந்து மேகிக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு, ஏன்னா இவன் வந்து இப்படி ஒரு வேலை பண்ணிட்டான்னு. நெக்ஸ்ட் அவன் வந்து சாரி சொல்கிறதுக்காக வருவான், மீட் பண்ண மாட்டான். 4 நாள் ஷி வில் நாட் மீட் ஹிம். அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவா. இவனுக்கா அவளை பார்க்கணும்னு துடிப்பான். நான் சாரி சொல்லணும்னு ஆசை. இவன் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருப்பா, இவன் வருவான். அவன் வரதை பார்த்து இவன் ஆட்டோவில் போயிடுவான். அவன் பஸ்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவன் வருவான் பஸ் ஸ்டாப்புக்கு, இவன் ஆட்டோவில் போயிடுவான். தேர்ட் டே என்ன பண்ணுவான்னா, இவன் பைக் எடுத்துன்னு வந்து நேராக பஸ் ஸ்டாப்பில் நிறுத்திட்டு ஃபுல்லாக ஜனங்கள்லாம் பக்கத்தில் இருப்பான். என்ன மேகி இப்படி பண்ணிட்டாய், நம்ம குழந்தை இருக்குல்ல, அது பால் இல்லாமல் அழறதுமா. அவள் அது ஆஸ் இஃப் இவள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிவிடுவான். மக்கள்லாம் வந்து, அம்மா அப்படி பண்ணாதம்மா, போமா சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க.